بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம். சிறப்புமிக்க மாதம், சிறப்புமிக்க திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம், சிறப்பும் இணைந்த மாதம் இது. இதெல்லாம் நாம் பல பயான்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய தினம் லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்பது கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அமல்கள் செய்வதில் ஓரளவு நமக்கு ஆர்வம் இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய கட்டளையை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று திருமறை குர்ஆன் நூற்றுக்கணக்கான இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறான். விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே. விசுவாசிகளே என்று, ஈமான் கொண்டவர்களே என்று நூற்றுக்கணக்கான இடத்தில் திருமறை குர்ஆன்ல வருது. அப்படி ஒரு வசனம் வருதுன்னா ஏதோ அல்லாஹ்வுடைய கட்டளை வரப்போகிறது, அவனுடைய ஆணை பிறப்பிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை ஊண்டி நாம் கவனிக்க வேண்டும். ஏதோ ஈமான் கொண்டவர்கள் கால உழுந்து நம்மளுக்கு சலிச்சு போயிடக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளை இது, அரச கட்டளை என்பது போல நீதிமன்ற உத்தரவு, இதுக்கெல்லாம் பயப்படுறோம்ல. காவல்துறை உத்தரவுனா பயந்து சாவுறோம். கவர்மெண்ட் அரச கட்டளைக்கு எவ்வளவு பயமா இருக்கு. படைத்தவரின் கட்டளை அது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மைகளை செய்யுங்கள், நல்லவைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவன் நன்மை எவ்வளவு செய்யணும் நமக்கு தெரியும். வெற்றி பெறுவீர்கள் வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்து வலா துப்திலு அஅமாலக்கும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதுல தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அமல்களை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது, செய்த அமல்களை பாதுகாப்பது. வலா துப்திலு அஅமாலக்கும், உங்க அமல்களை நாசமாக்கி விடாதீர்கள். ஷிர்க் வைப்பதை பற்றி நம்ம நல்ல விளங்கி இருக்கோம். அமலுக்க என்று எல்லாருமே அந்த வசனம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நபியே, நீர் இணை வைத்து விட்டாலும் உன் நல்லறங்கள் பாழாகிவிடும். நொடி பொழுது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாதிரி ஆயிரும் நம்ம நன்மைகள் எல்லாம் இணை வைத்தா. நல்ல பச்சை நமக்கு தெரியுது. சில நல்லறங்க, சில பாவங்கள் இருக்கின்றன, நமக்கு தெரியாமல் கரையான் அரித்தது போல அரித்து விடும் நம்முடைய நல்லறங்கள். நமக்கு தெரியாது, பகிரங்க தெரியுது. கரையான் அரித்த கோடிக்கு நீங்க 30 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் கரையான் அரிச்சதுன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் பீரோ வச்சிருக்கீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு நாள் தொடர்ந்து எல்லாம் கரையான் அரிசி இருந்ததுன்னா, தோப்புகள்லாம் நாசமா போயிருந்ததுன்னா, சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, அதை பாதுகாப்பது முக்கியம் அல்ல. அமல் செய்யற எல்லாருமே அமல் செய்யறாங்க. சில குற்றங்கள், சில பாவங்கள் நல்லவர்களை கூட நாசமாக்கி விடும். நம்ம பார்த்த வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கூட சில பாவங்கள் உள்ளத்துல கிடந்து அப்படியே அவங்களுக்கு எடுத்து குட்டிச்சோல வைக்கிறோம். அது போன்ற பாவங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் சிலதை சொல்கிறேன். பொய், புறம், கோள், அபாண்டம், கபடு சூது, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, அப்படி வச்சுக்கிடுங்க. இது எல்லாம் ஒண்ணு தொட்டு ஒண்ணு வந்துடும். ஏன் இத்தனை சொல்றது தெரியுமா? இந்த பொய் ஒரு தடவை வந்துருச்சு, புறம் வந்துருச்சு வைங்களேன், கபடு சூது வரும், காழ்ப்புணர்ச்சி வரும், பொறாமை வரும். இத்தனையும் நம்முடைய நெஞ்சங்களில் உள்ளத்தில் நாரி கிடக்கக்கூடிய சாக்கடைகள். எத்தனை சாக்கடை இருக்குல்லங்க, அருவருப்பானது. ஒரு சாக்கடையில ஏதோ ஒரு அசுத்தம் ஓடுது, ஒரு சாக்கடையில எல்லாம் கிடந்தா
ரத்தம், சளியும், மலம், சிறுநீர், நாரி போன பெருச்சாளி, குடல் நாரி போய் இப்படி கிடந்தா என்ன செய்வீங்க? 2 கிலோமீட்டருக்கு அப்பாலே நாத்தம் தாங்க முடியாது. இது போல எல்லா வகையான அருவருப்பான விஷயங்கள் உள்ளத்துல கிடந்துனா பெரிய ஆபத்துங்க. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நல்லவர்களை கூட இது நாசமாக்கிடும். இது இந்த பொய்யும் புறமும். எப்ப பொய்யும் புறமும் ஒரு ஆள் இருந்துச்சோ எல்லாம் லிங்க். எப்படி நான் ஒவ்வொரு வசனமா சொல்றேன், எப்படி அது லிங்க் ஆகுது, இந்த பொய்ங்கிறது வந்துட்டா எப்படி ஆகுதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ். அல் கிதுபு ஜஹதி இலல் ஃபுஜூர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பொய் இருக்குல்ல, பொய் பாவங்களுக்கு வழி வகுக்கும். ஒரு வார்த்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் என்ன செய்யும்? பாவங்களை எழுதிட்டு வந்துருவாமா, பாவங்களுக்கு வழி வகுக்கும். இது எப்படின்னு ஒரு உதாரணம் நான் சொல்றேங்க. ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். அந்த மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறீங்க. என்ன சொல்றாங்க? அவர் வட்டி வாங்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, பீடி சிகரெட் குடிக்க மாட்டாரு, திருட மாட்டாரு, கள்ளத்தனம் பண்ண மாட்டாரு, மாட்டாருன்னு சொல்லிட்டு கடைசியில பொய் சொல்லுவார். இத்தனையும் பொய்யா போயிடும். திருட மாட்டேன்னு சொன்னது பொய், பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன்னு சொல்றது பொய், எல்லாம் பொய். இத்தனை பாவங்களும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்குன்னா அதுதான் பொய். பொய்ல பல விதம் இருக்கு. பொய் சொல்லாத மனிதன் இருக்க மாட்டான். எல்லாருக்கும் நம்மளுக்கே தோணும், பொய் சொல்லாம வாழ முடியுமா? வீட்டுல தினசரி ஒரு 4 பொய் இருக்குதானே செய்யும். அதோட ஹதீஸ்ல வருது, தன் மனைவி இடத்துல ஒரு பொய் சொல்வது குற்றம் இல்லைன்னு இருக்கு. அதுக்காக அநியாய பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பொய் சொல்லுவோம்ல. மனைவியை பார்த்து சொல்லதானே செய்ய வருவேன், உன்னை தவிர வேற யாரையா நான் எடுத்து பாப்பனா, நீ எவ்வளவு பேர் அழகி அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள இவ்வளவு வச்சு அந்த தலையை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாள். இத்தனை இருப்பான் உலகத்துல அப்படி இருக்கு. எல்லாம் பல கோணம். எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. மனைவியிடம் சொல்லக்கூடிய பொய் அது குற்றம் கிடையாது இஸ்லாத்துல. அதான் துரோகமான பொய் அல்ல. உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், டீ சாப்பிடிக்கலாங்கிறிய, டீ நிறைய குடிச்சா எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லாம இப்பதான் குடிச்சிட்டு வர்ற வேண்டாம், பொய் தான் அது. இதனால யாருக்கு நஷ்டம்? இந்த பொய் இஸ்லாம் சொல்லல. பொய் என்று சொன்னாலும் என்னன்னு ஒண்ணுன்னா பாருங்க. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா வயலுள்ளி குள்ளி அஃபாக்கினதீம் குத்திரல் ஹர்ராசூன் அப்படிங்கிறான் அல்லாஹ். பொய்யர்கள் நாசமாக்கி விடுவார்கள். கடுமையான குர்ஆன் வசனம் இது. குத்திரல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். யார்? வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம் பேசி திரிகிறார்களே அவர்களுக்கும் நரகப்படுகொள்கின் கேடுதான். வார்த்தை பாருங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த குடும்பம் மோசம், அவன் மோசம், இந்த ஜமாசை, இதான உனக்கு வேலை அப்படிங்கிறான் அல்ல. அல்ல அடுத்தவன் குறை சொல்ல என்ன படைச்சுட்டு இருக்கான். நான் என்ன செய்ய வேண்டும் நம்மள படைச்சிருக்கான். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவன் எப்படி இருக்கான், அந்த குடும்பம் எப்படி இருக்கு, ஏன் அந்த வீட்டுல திடீர்னு ஒரு கார் வந்து நிக்குது, உள்ள யார் போனா, இதான உனக்கு வேலை. அடுத்த ஜமாத் தேவையில்லை. அதாவது நபி வழிக்கு மாற்றமானதை விமர்சிப்பது என்பது வேறு. ஒரு ஆலிம் பேசுறாரு, இது மார்க்கத்தில் இல்லை என்பது நபி வழியை தப்பான விஷயத்தை பேசினா மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லலாம். குறை கூறி தெரியக்கூடாது. அவன் சரி இல்லை, இவன் சரி இல்லை, இவன் சரி, இப்படியே சொல்லிட்டு இருப்பான். இந்த குறை சொல்றத வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது. 10 பேர்ல 2 பேர் குறை சொல்றதா போதும், அந்த நிர்வாகத்தை நாசமாக்குவான். ஒரு குடும்பத்தை நான் 2 பேர் பொய் சொல்றேன், இந்த மாதிரி குறை சொல்றதா போதும், குடும்பமே லாசி ஆயிரும். அதனால இவ்வளவு காட்டமான வசனம் சொல்லுது. வயலுக்குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா, குறை கூறி திருவர்களுக்கு நடகப்படுகொலியின் கேடுதான். அதுக்கு அடுத்து வயலுக்குள்ளி அஃபாக்கி நசீம். அஃபாக்கி நசீம்னா பொய் சொல்றதுல அபாண்ட பொய் சொல்லுவது. சாதாரண பொய் சொல்லுமே அது மாதிரி இல்ல, அபாண்ட அடுத்தவன் மேல இல்லாத பொருளா சொல்லுது, அடுத்தவன் மேல தப்பா பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யர்களுக்கு நரகத்தின் கேடுதான் அப்படி சொல்லுதா. இந்த விஷயத்தை ஒண்ணுனா பாருங்க. ஒரு இடத்துல ஹல் உரப்பிக்கும் ராமன் தனஸலு ஷயாத்தீன் தனஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. இந்த வசனத்தை எல்லாருமே காரமா சொல்லாதனால தெரிய மாட்டேங்குது. இந்த வசனம் ரொம்ப காரமான வசனம். ஹல் உரப்பிக்கும் ராமன் தனஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள் என்பதை அறிவிக்கவா. நம்ம உலகத்துல பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குமா. பேய் பிடிக்காது, பிசாசு பிடிக்காது, ஆனா ஷைத்தான் பிடிக்கணும். இதுல ஒரு ஷைத்தான் குடியிருப்பான், பேயெல்லாம் குடியிருக்காது, ஷைத்தான் குடியிருப்பான். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா. தனஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம், பிறர் மீது அபாண்டம் சுமத்துகிறானே பொய்யன், அபாண்டமான பொய், இவர்களின் மீது ஷைத்தான் இறங்குகிறான்.
ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு ஷைத்தான் உட்காந்துருக்கான், அடுத்து மேல் மேல இறங்க என்ன ஆகுது, அவருக்கு ஒரு ஷைத்தான் உட்காந்துருக்காங்க. இந்த ஷைத்தானை சமாளிக்கவே பெரும்பாடா இருக்கேன். மேற்கொண்டு ஷைத்தான் மொத்தமா இறங்கினா என்ன ஆகுறது? தனசல் வலாக்குலி அஃபாக்கி நதீம், அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யரின் இடத்திலே ஷைத்தான்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன செய்வான்? இறங்கி யுல்கூன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன், தங்கள் காதுகளை கழட்டி போடுவார்கள் அவர்கள். இவர்கள் எல்லாம் பொய்யர்கள். காதை கழட்டி போடுறதுன்னா என்ன? இலக்கியமா சொல்றான் அல்ல குர்ஆன்ல. காதை கழட்டி போடுறதுன்னா நம்ம சொல்லுவோம்ல, டேய் அவன் வெளியே போறான் மெதுவா பாரு, காதை கழட்டி வச்சுட்டு போயிருப்பான், ஒட்டுக்காப்பான அர்த்தம். காதை கழட்டி வைக்கிறதா என்ன? அவளுக்கு பாம்பு காதுல மெதுவா பேசுறா, காதல் விழுந்துற போது இங்கேயே தான் கவனமா இருப்பான். வேற பயன்ல இருக்குன்னு வைங்களேன், குறையத்தான் கவனிப்பான். ஏதாவது குறை இருக்காதா, ஏதாவது தப்பு இருக்காதா, ஒரு லேசா அவனை ஒட்டு கேட்கிறவன் இருக்கான். ஒட்டு கேட்கிறவன் 4 காலம் விழுந்தா போதும், 40 ஆக்கிடுவான். 4 போதும். தெரியுமா உனக்கு? நேத்து நாவல் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அப்துல் காதரும் பக்கத்தோட ஃபாத்திமாவும் 2 பேரும் பஸ்ல ஏறுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா போதும். ஆமா நீ என்ன இதை சொல்ற? அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய 2 பேரும் எங்கேயோ போய் பிள்ளையெல்லாம் உண்டாயி அப்புறம் கருவை கலைச்சிட்டு வந்தாங்களாமான்றான். படுவா இப்ப 2 பேரும் பஸ்ல போனது தப்புதான். அப்புறம் சுத்துவான் பாருங்க, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி வைக்குவோம், பெருமாள் ஆக்கி வைக்க, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிடுவான். இதெல்லாம் யாருடைய புத்தி தெரியுமா? ஒட்டு கேட்கிறவன் இந்த புத்தி இருக்கும். அவன் என்ன செஞ்சான், இவன் ஒட்டு கேட்டாங்கன்னு வைங்களேன், அது மாதிரி ஆபத்தான எதுவும் கிடையாது. யுல்கூன ஸம்அ, அவர்கள் காதை கழட்டி. அப்படின்னா என்ன? அடுத்த விஷயத்தை காதுல வாங்காத. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ரஹு கீல் வ கால் அப்படினாங்க ரசூலுல்லாஹ். அவன் சொன்னா கேள்விப்பட்ட என்று சொல்வது அல்லாஹ்க்கு பிடிக்காதாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் கண்ணால பார்க்கல, கேள்விப்பட்ட ஏன்டா வெளியிடுறாங்க ரசூலுல்லாஹ். கேள்விதானப்பட்ட, காதுல தானே விழுந்துச்சு, அதே வெளியே சொல்ற. யோக்கிய மாதிரி பேசுறது. நான் கண்ணால பார்க்கலப்பா, கேள்விப்பட்டதுதான். கண்ணால பார்க்கட்ட வெளியிடாத, ஏங்க அதை காதை வாங்குற, அப்படி மறைச்சது. அவன் சொன்னாங்க அதை, இவன் சொன்னாங்க அதை, நீ கண்ணால பாத்தியா? அஃப்ரல் ஃபிரா யுரஜுல் ஃபி ஐனைஹி மாலம் தரையா. எவன் தன் கண்ணால் பார்க்காத விஷயத்தை பேசுகிறானோ இவனோட அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யன். இது நபிகள் பெருமானார் சொன்னது. அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யன்னா யாரு? கண்ணில் பார்த்திருக்க மாட்டான், கால உழுந்தா போதும். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. கஃபாபில் பரி கதிபன், எல்லாம் குர்ஆன் வசனம், ஹதீஸ் தான், குர்ஆன் வசனங்கள் தான், பச்சையா இருக்கு, விளக்கமே கொடுக்க வேண்டாம். டான் 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 பச்சை வரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வசனங்கள்லாம். இந்த ஹதீஸை பாருங்க. கஃபாபில் பரி கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு டெஃபினேஷன் அப்படிங்கிறாங்கல்ல இங்கிலீஷ்ல, அளவுகோல். இவன் ஒரு பொய்யன், இவன் ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு கள்ளப்பைய அப்படி நம்ம சொல்றோம்ல. பொய்யன் என்பதற்கு அளவுகோல் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுது, இறை தூதர் சொன்னாங்க. பொய்யன் என்பதற்கு அளவுகோல், பொய்யன்னா புறம் பேசுறவன் தான், பொய்யனா அபாண்டம் தான், பொய்யனா பொறாமக்காரன் தான், எல்லாம் அப்படி வந்துடும் அடுத்தடுத்து. பொய்யன் என்பதற்கு அளவுகோல் என்னன்னு சொன்னா, காதில் விழுந்ததே எல்லாம் பரப்புவான், அவன் தான் பொய்யன். என் கால 2 ஒழிச்சுன்னு வைங்க, கால உளுந்தவனே சில பேர் வெளிநாட்டுக்கு போன சொல்லுவான், டே தெரியுமா ஒரு விஷயம், துபாய்க்கு சவுதிக்கு, அவன் அங்க இருந்து மறுநாளைக்கு, அப்புறம் அது என்னாச்சு, யாரோ ஓடி போடலான்னு சொல்லி அது போயிட்டாங்களா இருக்காங்களா, அதான் இது வேலையை விட்டு போட்டு 10 ரூபாய் செலவழிச்சு போன அடிப்பான். இதுல என்னடா பிரயோஜனம், அதுல என்னடா அப்படி ஒரு ரசனை? மனிதனுடைய புத்திய பாத்தீங்களா? எந்த வகை ரொம்ப கேவலமான ஒரு ரசனை தான் இந்த புறம் பேசுவதும் கோல் சொல்வதும். கோல் சொல்வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் எதுகுல் ஜன்னத்தை நம்மாம்ங்கிறாங்க. எவன்லாம் ஒட்டி கேட்கிறானோ அவன்லாம் கோல் சொல்லுவான். ஏன் வச்சுக்கிடுங்க, யார் யார் என்ன செய்யறான் நான் கேட்க ஆரம்பிச்சு, எதுக்கு கேட்கிறேன், இங்க ஏத்த வேண்டியது வாயில இறக்க வேண்டியது, அதான் இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும், இப்படி இறங்கிட்டே இருக்கும். ஒட்டு கேட்க ஆரம்பிச்சானா அவன் என்ன செய்வான், கோல் சொல்லுவான். இந்த புறத்துக்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புறம் பேசுறது இருக்குல்லங்க, புறம் பேசுறது என்னன்னு முதல்ல சொல்லிக்கிறேன். உங்களில் ஒருவர் தன் சகோதரன் செத்து நாரி கிடக்கும் பொழுது அவன் பிணத்தை திம்பீர்களா? எப்படி வாசகம் பாருங்க குர்ஆன்ல. திருமறை குர்ஆன்ல அருவருப்பாக சொல்லப்பட்டது 2 தான். ஒன்னு ஷிர்க், இன்னமல் முஷ்ரிக்குன நஜஸுன்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல.
இணை வைக்கக்கூடியவர்கள் நஜீஸ்கள், மலங்கள் அப்படிங்கிறான். மலம் மலத்துக்கு சமம். அதுக்கு அடுத்து 60 சொல்வது புறத்தான் சொல்றான். யார் புறம் பேசுகிறார்களோ அவர்கள் செத்த பிணத்தை தின்பார்கள். நல்லவங்கள்ட்டலாம் அது சாதாரண ஒட்டிக்கிடும். இந்த புறங்கிற சிலவர் புறம் பேச மாட்டான், பேசுற ரசிப்பான், அப்படியா இப்படி கேட்பான். இவன் யாரு? புணந்திங்கிற யாராவது ரசிப்பானா? நீங்க சாப்பிட உட்காருறிய, பிஸ்மில்லான்னு மனைவி பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கு, சாப்பிடுங்க அல்லா அப்படி சொல்லிட்டு, தெரியுமா விஷயம் என்னடி? அதான் ஏத்த வீட்டுல அந்த பொம்பளை ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு இவன் கேட்பான். கணவன் சாப்பிடும் பொழுது நாரி போன பெருச்சாலி எடுத்து உங்க வாயில இருந்தா சாப்பிடுவோமா? ஏன் நான் சாப்பிடும் பொழுது ஒரு நாரி போன செத்து போன பெருச்சாலி, எலி நாரி கிடக்கு, அதை மனைவி எடுத்து வாயில சரி துறப்போ சொல்லுவோமா இல்லையா? அதை விட கேடானது புறம். இந்த நாரி போன எவன் புணந்திக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா? யாராவது புணந்திம்மா நாரி போன பெருச்சாலி திம்மா ஹோட்டல்ல எச்சிலையை நக்குவான், இவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியுமா? நம்ம அவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம் இது. எப்படி சொல்லுது பார்த்தீங்களா திருமதி குர்ஆன்? ஐஹிப்பு அஹதுக்கும் யாக்குல் லஹம அஹீஹி மைத்தன், செத்துராரி கிடக்கும் பிணத்தை நீங்கள் திம்பீர்களா? ஃபக்கரஹ்துமுஹு, வெறுக்க மாட்டீர்கள்? இப்படி பேசிட்டு இருக்கீங்க, போறோம் இப்படி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. இந்த புறத்திற்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சற்றரை கோயில் ரெண்டும் அண்ணன் தம்பி தான், அடுத்தடுத்து ஒட்டிக்கிட்டு வரும். கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தா சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும். இது வந்து எல்லாம் ஓடி வந்து சில நோய் வந்தா எல்லாம் வந்துடும், அப்படி சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த புறம் பொய் வந்துருச்சுன்னு வைங்க, கோள் வந்துருச்சுன்னா எல்லாம் லீக் ஆயிரும். எப்படி? புறத்துக்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. கோளில் புறமும் இருக்கும். உதாரணமா இப்ப நம்ம ஜமாத்துல ஜும்மா இது பயான் முடிஞ்ச உடனே பள்ளிவாசலுக்காக ஒரு கலெக்ஷன் எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் என்ன செய்வாரு, ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் தர்மம் செய்வார். தர்மம் செஞ்சுட்டு வாயை சூடி சும்மா இருக்க மாட்டார், பக்கத்துல தர்மம் செய்யாம செஞ்சு போவார். ஆனா போறான் பாத்தியா, 1ஆம் நம்பர் கஞ்சப்பைய அவனை, இதுதான் புறம். நீ 500 ரூபாய் போட்டியில வாய முடி சும்மா இரு, போறவன அவன் 1ஆம் நம்பர் கஞ்சப்பை, இது புறம். அதை கேட்டுட்டு இன்னொருதான் உன்ன கஞ்சப்பையன்னு சொல்றான், இது கோள். புரியுதா உங்களுக்கு? புறம் என்பது ஒருவரை குறை சொல்வது, கோள் என்பது அந்த குறையை தூக்கிட்டு போய் சம்பந்தப்பட்ட போய் சொல்றது. அதுவும் புறம் தான், கோளும் தான். எப்படி வைக்காது பாருங்க ரெண்டும். இந்த பொய்யும் புறமும் கோளும் ஒரு மனிதனுடைய அமல்களை நாசமாக்கிருங்க. எப்படி? நீ கேள்விப்பட்டிருக்கல, மனில் முஃப்லிஸ், திவால் ஆனவன் யார்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. மனில் முஃப்லிஸ் திவால், ஓட்டாண்டி அவரு. ஓட்டாண்டி ஆனவன் யாரு? திவால் ஆனவன், பண்டாரம் பரதேசிக்கிறானவன், அதுதான் முஃப்லிஸ். திவால் ஆனவன் என்றால் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்டாங்க. யாருக்கு வசதி இல்லையா? வசதினா பண கோடீஸ்வரனா இருந்து திவால் ஆகுறது, சோத்துக்கே வெளியிலாம இருந்தா அவன் திவால் ஆனவன் சொல்ல முடியாது. அவனுக்கு தான் வசதி இல்லையே. பல கோடிக்கு அதிபதியா இருந்து அம்புட நாசமா போயிட்டு அவன் திவால் ஆயிட்டான், வாழ்ந்து கட்டிட்டான், திவால் ஆயிட்டான். திவால் ஆனவன் என்றால் இப்படி பணம் காசு இல்லாதவன் இல்லைங்கிற ரசூலுல்லாஹ். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? 10 கோடி உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும், அந்த இடத்துல இருந்தே அந்த 10 கோடி சம்பாதிக்கிறவன் இருக்கான். விட்ட இடத்தில் பிடிக்கதான் இல்லையா பாருன்னு சம்பாதிச்சிருவான் சில பேர். அப்ப இந்த உலகத்தில் பணம் போனா திருப்பி மீட்டிடலாமே, இது பெரிய லாஸ் கிடையாதாமா. இந்த லாஸை சரி கட்டிட முடியும், எடுத்துட முடியும். மறுமையில் வருவான், சிலர்கள் வருவார்கள், மலைகளை போன்ற அமல்கள். கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 50 வயசுனா ஒரு 40 வருஷமா எவ்வளவு அமல்கள் செஞ்சிருப்போம், ஒரு 30 வருஷமா எவ்வளவு அமல்களை செய்திருப்போம். 60-70 வயசுல நீங்க ஒரு 50-60 வருஷம், 10-12 வயசுல இருந்து இந்த பசங்க எல்லாம் 10 வயசுல தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்மளும் தொழுது இருப்போமே ஒரு காலத்துல. எவ்வளவு அமல்கள், மலவா கற்பனை பண்ணி பார்த்தா கோடிக்கணக்கான அமல்களா இருக்கு, நமக்கு தெரியாது. அவ்வளவு அமல் நம்ம செஞ்சிருப்போம். அல்லாஹ்விடத்தில் அது கொஞ்சம் அமல் தான். நம்மளை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் 24 மணி நேரம் கியாம நாள் வரையில் நாம் நின்று வணங்கினாலும் அது பத்தாது அல்லாஹ் நமக்கு தெரிஞ்ச அருளுக்கு. அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி மாளாது அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. கற்பனை பண்ணி பாருங்க, எண்ணி மாளாதுன்னா என்ன? அல்லாஹ் செய்த அருளை யாராவது கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. இந்த உலகத்தையே அல்லாஹ் மனிதனுக்கு தான் படைச்சிருக்கான். சொல்ல போலாம் எப்படி கணக்கிடுவீங்க? உங்களை படைத்தது இதற்காக என்ன வணங்கான்ட்டான். இந்த உலகமே உங்களுக்காக, உங்களை படைத்தது என்னை வணங்க. அந்த கற்பனை பண்ணி பார்த்தோன்னா
அந்த அமல் கிட்ட அல்லாஹ்வுத்தாலா முடி தந்தது கூட நம்ம செஞ்ச அமல் பத்தாது. ஒரு 50 வயசுக்கு மேல முடி கழிஞ்சா கவலைப்பட மாட்டான். ஒரு 15 வயசுல முடி கழிஞ்சா பசங்க என்ன செய்வான், தினசரி நைட் 12 மணி கூட எஞ்சி கண்ணாடி பார்ப்பாங்க, பாதியை காணாம. முடி இல்லாட்டது கவலை ரொம்ப பெரிய கவலையா இருக்கும் அந்த இளமையில. அப்ப அல்லாஹ் செய்த அருள் கொடைகளை எண்ணி வாழாது, அவ்வளவு பெரிய அருள்களை அல்லாஹ் செஞ்சிருக்கான். மறுமையில் ஒரு அமல்களை செய்து குமிந்த வண்ணம் இருக்கும். இதெல்லாம் கதை மாதிரி கேட்க கூடாது, கதை மாதிரி கேட்காதீங்க. நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு குமிச்சு வச்சிருக்கீங்க, அப்படி பாருங்க. பணம், சொத்து, சுகம், அவரவர் சக்தி யோசிச்சு பாருங்க. உங்களை சாதாரண ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா 10 கோடின்னு நினைங்க, 1 கோடி இருந்தா 100 கோடி நினைச்சு பாருங்க. இவ்வளவு கோடிகள் இருக்கு. நன்மை நீங்க அப்படி பார்க்கணும். மறுமையில் நன்மைகள் மலை போல் இருக்குமாம். மலை போல் குமிந்து இருக்கும் பொழுது சந்தோஷமா நிற்பான். இவ்வளவு நன்மை நம்மள்ட்ட இருக்கேன். அந்த நேரத்தில் நிறைய பலர் வருவார்கள், மறுப்பார்கள். யா அல்லாஹ், இவன் என்னை பற்றி புறம் பேசினான், என்னை பத்தி கோல் சொன்னான், என்னை சண்டை எடுத்து விட்டான், வம்பு செஞ்சான், என் காசை அபகரிச்சான், போய் பித்தலாட்டம் பண்ணான், நோம்பு பிடிச்சிட்டு இவ்வளவு சேட்டையும் பண்ணான். இப்படி சொல்லி சொல்லி ஒரு காலத்துல புறம் பேசினா கோல் சொன்னா கூட ஒரு ஊர்ல தான் நிற்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கோல் எப்படி நிற்கும்? திருவிதாங்கோட்டில் பேசுனா இங்கதான் சுத்திட்டே வரும், சுத்தி வரும். இந்த கோல் சொல்றது புறம் பேசுறது. இன்னைக்கு அப்படியா? கையில உலகம் வந்துருச்சு, மீடியா, மொபைல், ஷேர் பண்றாங்களாமா. செத்த பெருச்சாளி அதுல புறம் பேசுறாங்க. செத்த பெருச்சாளி வரலாம் ஷேர் பண்ண. நாரி போன பெருச்சாளி இந்த உனக்கு லெக் பீஸ் பிச்சு கொடுப்பானா? செத்த பெருச்சாளியா? நாரி போன குடலை வெட்டி வெட்டி கொடுப்பானா? 65 தான் நாரி போன குடல் திரும்புமானா? எவ்வளவு அதுல மொபைல்ல தான் நடக்கு. மொபைல்ல ஷேர் பண்றது, பரப்பி விடுறது, ஒரு தட்டுறான், கோடிக்கணக்கான ஊருக்கு போயிருந்த. எவ்வளவு மோசமா இந்த விபரீதமான விஷயம் பாத்தீங்களா? ஒரு காலத்தில் புறஞ்சோன்னா 1000 பேருக்கு தான் போகும், இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு போயிடும். அது விலங்காட கூட போன் அடிச்சு கேட்பான். இந்த புறத்துல போன் அடிச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இடத்துல கூட புறம் நடக்கும், நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு வேலை பேசாம இருப்பியே, அது அந்த சப்ஜெக்ட் பேசுறதுனால. ஜும்மாக்கு வருவான் உள்ள, தொழுது ஒரு யாராவது உள்ள நுழைவான், பக்கம் என்ன பாத்துக்க, இந்த பச்சை சட்டை போட்டு வர்றான்ல, ஆமா அவனை பத்தி அப்புறமா சொல்றேன். இவோ தொழுக முடியும், அவனை பத்தி அப்புறமா சொன்ன, நீ என்ன இவன் நடக்கா? அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வந்து விடுவாருங்க. ஒரு ஹதீஸை சொல்றேன்னு சொல்லிட்டு உட்காருங்க, கேட்க மாட்டான். நீ ஒரு ஹதீஸ் சொல்ற, நீ என்ன போட கேட்பாங்களே யாரு? ஒரு புறத்தை சொல்லி பாருங்களேன். பொம்பளை அப்படிதான் பேசுவாங்க. அடி நான் உள்ள வர்றாள், ஆமா அந்த பெரிய புர்கா போட்டு வர்றாள், ஆமா அவளை பத்தி அப்புறமா சொல்றேன். என்ன அப்புறமா சொல்றேன்? என்னது அது? பள்ளிவாசல் உட்காந்துட்டு ஜும்மால உட்காந்துட்டு யாராவது பெருச்சாளி தம்பிங்களா, நாரி போற சாப்பிடுறீங்களா? பீடி சிகரெட் குடிக்கிறவன் கூட பள்ளிக்குள்ள குடிக்க மாட்டான். பீடி சிகரெட் குடிப்பான், பள்ளிவாசலாம் ஒதுக்கி போயிடுவான். சாராயம் குடிப்பான் தெரியுமா? சாராயம், கேவலமான சாராயம். அவன் கூட பள்ளிவாசல் இருக்கடா ஓரமா போய் குடிப்பான். அதை விட கேவலம் இந்த மாதிரி பணத்தை திக்கிறது. சாராயத்தை விட கேவலமானது பீடி சிகரெட், நாரி போனது. இன்னும் சொல்ல போனால் தொழுக முடிஞ்சு போகும்பொழுது தெருவில் நின்று பேசிட்டு இருப்பாங்க, பால் பொழுது. 1 மணி நேரம் நின்று பேசுற பெண்களை நான் பார்த்துருக்கேன். 1 மணி நேரம், 1 மணி நேரம் பெண்கள் உனக்கு அப்படி கேட்கக்கூடாது. நம்ம பார்த்துட்டு போறோம், போயிட்டு 1/2 மணி நேரம் வேலை எப்படி திருப்பி அதே இடத்துல நிற்பாங்க. ஆரம்பத்தில் பிரமாதம் ஆரம்பிப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும், எல்லாம் நல்லா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பிக்கும் போது பிரமாதம் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்க்கணும் அந்த புறத்தை, தெரியுமா அதை கேள்விப்பட்டியா, இதை கேள்விப்பட்டியா, 1 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் நம்ம அடுத்த ஆளை பத்தி புறம் பேசிட்டு அஸ்தகுஃபிருல்லாஹ் முடிக்கும் பொழுது மனுஷன் புத்தியை பாருங்க. இது கேவலமான புத்தி. ஆரம்பிக்கும் பொழுது அஸ்தகுஃபிருல்லாஹ், வாயை திறக்காத, புறம் பேசாத, கோல் சொல்லாத. நம்ம நன்மையில நாசம், இந்த நன்மை நாசமாக்குறதுக்கு இப்படி தொடரணுமா? நான் கேட்கிறேன். இவ்வளவு கஷ்டப்படணுமா? விடிய விடிய தொடரணுமா? பட்டி இறக்கணுமா? நானா சொல்றேன், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆயத்துல் முனாஃபிக் கேள்விப்பட்டிருக்கேன்ல? முனாஃபிக்னா யாரு? வஞ்சகர், துரோகி. முனாஃபிக்னா வஞ்சகன், உள்ளத்துல அப்படி வஞ்சகம் தான் அவனுக்கு இருக்கும். வஞ்சகர்கள் சிலர் இருப்பாங்க. வஞ்சகர்கள் பிறர் துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய சேடிஸ்ட்ல, அடுத்தவன் கஷ்டப்பட்டு அவருக்கு உள்ளுக்கு ஒரு சந்தோஷம். சில பேர் வந்து சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும், ரொம்ப கஷ்டமா போச்சு, வியாபாரத்துல ஒரே நஷ்டம், வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லை, என்ன துஆ செய்யுங்க அப்படிமா. இவன்
செய்யறேன் உள்ளுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா இவன். இந்த வஞ்சக புத்தி நிறைய பெற்றது நம்மள அறியாம இருக்கும். இந்த பொறாமை புத்தி, வஞ்சக புத்தி எல்லாமே இந்த புறத்துக்குள்ள அடங்கிடும், கோளுக்குள்ள அடங்கிடும். அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக், வஞ்சகனுக்கு அடையாளம் என்ன? வஞ்சகன், துரோகி, துவேஷம், துவேஷி. இவனுக்கு என்ன அடையாளம்? இதா ஹத்தஸ கதிப, வாயை திறந்தா பொய் தான் பேசுவான். நமக்கே தெரியும், நான் வந்துட்டான் பொய்யா அளப்பான் பாரு அப்படின்னு அவனை பார்த்தாலே தெரியும். வாயை திறந்தா பொய். பொய்தா வாய்தா அகலஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான், அதுவும் பொய் தான். வாக்கு கொடுத்தா மீறுறது என்னது? ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு நாளை காலையில சுபுர கொண்டு வர்றம்மா, அப்புறம் 10 நாளைக்கு அழகானா போயிடும். பொய் தானே அது. சுபுல வரணும்னு சொல்லிட்டு வரல, வாயை திறந்தா பொய், வாக்கு கொடுத்தா அதுவும் பொய். வைதாத்துமின நம்பிக்கை மோசடி, அதுவும் பொய் தான். ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு டீயை கடைசியில் கொடுத்துக்கலாமே, டீ கொஞ்சம் கடைசி முடிக்க நேரத்தில் கொடுப்பா, 50 கொண்டு வா, 10-50க்கு. இப்ப டீ கொடுத்தா கசமுசான ஆயிரும். பேசக்கூடிய நான் தான் டீ குடிக்கணும், நான் டீ குடிக்காம பேசுறேன் பையனா. வைதாத்துமின நம்பிக்கை மோசடி அப்படின்னா என்ன? ஒரு 1000 ரூபாய் தந்திருப்பான், 1000 ரூபாய் வாங்கிட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆளே காணா போயிடும். அந்த 1000 ரூபாய் எங்க? எந்த 1000 ரூபாய்? நான் உன்னை பார்த்தே 1 வருஷம் ஆச்சு, படுவாய் பேல. இப்படி சொல்றவெல்லாம் இருக்கான். உன்னை நான் பார்க்கவே இல்லையே, நான் உன்னை பார்த்தே 3 மாசம் இருக்குமாம்மா. துரோகி, இதுவும் பொய். பொய்யும் பொய் தான், வாக்கு கொடுத்தால் மீறுவதும் பொய் தான், நம்பிக்கை துரோகம் பொய் தான். லிங்க் அப்படி ஆயிரும். அத ரசூலுல்லாஹ் 3ஆ பிரிச்சு சொல்றாங்க. இவன்லாம் ஒரு முனாஃபிக்கு. கடைசியில சொல்றத முக்கியமான உச்சாட்டம், வைன் சாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம். அவன் நோன்பு பிடித்தாலும் சரி, தொழுதாலும் சரி, தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, இவன் ஒரு வஞ்சகன். நீ என்னடா தொழுகிற? உனக்கு எதுக்கு தொழுக? உனக்கு எதுக்கு நோன்புகிறாரு சொல்ல? நோன்பு வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, கபடு சூது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, உனக்கு எதுக்கு நோன்பு அப்படின்னு கேட்ட மாதிரி. நீங்க நோன்பு பிடிக்கிற? இத பச்சையாவே இன்னொரு ஹதீஸ் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதா தஅமஹு வ ஷராபஹு. ஒருவன் பொய்யான பேச்சை விடவில்லை, வல் அமல் பிஹினா பொய்யான நடத்தை, சீட்டிங் அப்படிமாங்கல்ல. எப்படி ஒருத்தனை கவுத்தி ஏமாத்தலாம், ஃப்ராட் பண்ணலாம். ஃப்ராட், பொய்யான பேச்சுக்களை ஒருவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். பொய்யான நடத்தை, அவன் நடவடிக்கையே பொய்யாத்தான் இருக்கு, எல்லாம் ஏமாத்து. உனக்கு எதுக்குடா நோன்புகார சொல்? நீ எதுக்கு நோன்பு பிடிக்க? நீ எதுக்கு தொழுகிற? நீ ஏன் முஸ்லீம்? எவ்வளவு காட்டமான வாசனை நினைக்க. நீ எதுக்குடா அவனை முஸ்லீம்னு பேசிக்கிற? உனக்கு எதுக்கு தொழுக? நீ தொழாட்ட பிரச்சனை இல்லை. பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு நோம்ப பிடிச்சுக்கிட்டு பட்னி கிடந்து அறுசுவை உணவுகள், அருமையான உணவு படைக்கப்பட்ட இருக்க முன்னால ரமலான்ல பகல் காலத்துல உயர் ரகமான உணவு, உலகத்திலே உயர் ரகமான ஒரு உணவு இருக்கு. எடுத்து வாயில போடுவோமா? யாரா எடுத்து வாயில போடுவானா? நோம்பு பிடிச்சாள் போட மாட்டான். ஹலாலான பொருள் இருந்து கூட ரமலான்ல அல்லாஹ் ஹராம் ஆகிட்டான், தள்ளிடுறான். அது ஹலால் தான் அந்த பொருள். ஹலாலையே ரமலான்ல செய்யக்கூடாது, ஹராமான புறத்தை எப்படி செய்யற? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மட்டன் பிரியாணி இருக்கு, ஹலால் தானே இஸ்லாத்துல? ஹலாலான பிரியாணி தான் இருக்கு, ஏன் சாப்பிட மாட்டாங்க பகல்ல? அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஒரு ஹலால வேண்டான்னு வாய மூடிட்டிய, ஹராமான புறத்தை பேசுவியா? நோம்பு வச்சுக்கிட்டு ஹராமான கோல் சொல்றதை செய்வியா? மூட்டி விடுவியா? சண்டை இழுத்து விடுவியா? வம்பிழுப்பியா? இதுதான் எல்லாம் ஒன்ன படிச்சு விட்டுருக்கானா? இப்படி எல்லாம் திருமறை கேட்பது போல இருக்குமா? கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், பொய்யர். முனாஃபிகீன வஞ்சகர்கள். வஞ்சகர்கள் பொய்யர்கள், பொய்யர்கள் அழிவார்கள். ரெண்டுமே குர்ஆன் வசனம் தான். இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், வஞ்சகர்கள் பொய்யர்கள், குத்ல் ஹர்ராஸூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். இன்னொரு இடத்துல இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வேற சொல்றான் அல்லாஹ். இந்த வஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் கிடப்பார்கள். அவரோடு யோசிச்சு பார்த்துக்கணும், இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா? யா அல்லாஹ், இவ்வளவு நாள் முடிஞ்சிட்டு போகுது, இந்த வினாடி தெரிந்துக்கலாம். நீங்க இப்ப 24 நோம்பு பிடிச்சிட்டோம்ல,
இந்த வினாடி திருந்தினா போதும் அல்லாஹ்க்கு. இவ்வளவு நாள் செய்த கவலைப்பட வேண்டாம். எந்த வினாடி நீங்கள் திருந்துகிறீர்களோ அந்த வினாடியிலிருந்து நீங்கள் தவறான குற்றம் செய்திருந்தால் கூட அதை நன்மையாக மாற்றக்கூடியவன் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இருக்கு. இன்னைக்கு திருந்துற ஒண்ணு இனிமே நம்ம வாழ்க்கையில புறம் கிடையாது. சும்மா இந்த ஒரு நாளைக்கு பேசாம இருந்தா பத்தாது. வெளியே போக இன்னைக்கு பேசி பாருங்க, இப்ப தான் பேசுறாரு விடுறா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா பத்தாது. சாகும் வரை, கியாம நாள் வரை, சாகுற வரையில இந்த மாதிரி நாரி பணம் பெருச்சாளி தங்க மாட்டேன். இந்த மாதிரி பொய் பேசி அடுத்த அபாடம் சுமந்த மாட்டேன். இரண்டு பேர்களுக்கு இடையில் நீங்கள் பொய் சொல்லி சேர்த்து வையுங்கள், அது சொல்ல மாட்டான். பொய் சொல்லி சேர்த்து வைக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தினம் கூட பயங்கரமான சண்டை அப்படி வச்சுக்கிடுங்க. ரோட்ல வந்து திட்டிகிட்டே போனேன், யார அந்த முட்டா போய் அத்தக்காரத்தை திட்டுறேன், அவன் ஒரு மனுஷனா செத்த நாய் அப்படி திட்டிகிட்டே போறான். நேரங்க வருவான், என்ன ஒரு செத்த நாய்ங்கிறான், என்ன செய்வோம் ஒரு செத்த நாய்ங்கிறான். அப்படியா சொன்னா அட பண்ணி போயம்மா அவன் உடனே அங்க ஓடுவான், ஒன்னு பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான், இவன் தான் நாய். இந்த இடத்தில் பொய் சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் திட்டுறான், அப்துல் காதர் திட்டுறான், எங்க வாப்பா ஏன் அவனை திட்டுற? அவங்க கவலைப்பட்டு இருக்கான். என்ன கவலை? உன்னை திட்டவன் நம்ம ஃப்ரெண்டை இத்தனை வருஷம் பழக்கத்தை வச்சுட்டு யாரெல்லாம் என் ஃப்ரெண்டை இப்படி திட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவன் அப்படி ஒரு பொய்ய சொல்லு. அவனை உண்மையை கவலைப்படுறான். ஆமா கவலைப்படுறான். அவன் அவன்கிட்ட போய் அவன் அங்க அழுதுகிட்டே போறான், அவன்கிட்ட சண்டை முடிச்சிட்டான்னு. அப்படியா? உடனே என் ஃப்ரெண்டை கூப்பிடு, இப்படி சேர்த்து வை, பொய்ய சொல்லு. இரண்டு பேர்களை சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்லுது சுன்னத். எப்படி சொல்லுவார்கள் இஸ்லாம்? இரண்டு பேரை பிரிப்பதற்காக சொல்லக்கூடிய கோல், அது உண்மைதான், ஹராம். கோல் உண்மைதானே? கோல்லாம் ஏற்கனவே சொன்னல, சுன்னத் தொழுகை அப்படி வச்சுக்கோமே. சுன்னத் தொழுகிற ஆள் ரெண்டு காசு சுன்னத் தொழுகிறாரு, பக்கத்தில் உள்ள ஆள் மெதுவாக எஞ்சி போயிடுவார் சுன்னத் தொழாம. இவன் தொழுவிட்டு சும்மா இருக்க மாட்டான். இருந்தான்ல யாரு அவன் அப்துல் ரஹ்மான், சுன்னத்தையே தொழ மாட்டான். உன் சுன்னத்தை வாங்கி எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருவான். ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரெண்டாவது நீ தொழுவ, அவனை குறை சொல்ற, உடனே அவன் அவன்கிட்ட போய் நீ சுன்னத்தே தொழ மாட்டியாம எவன் சொன்னான்? என்ன இவன் எங்க எதை பத்தி பேசுறான்? சண்டை. எப்படி ஆவது பத்தி எல்லாம் பட் இருக்கா? சில பேர்ட்ட இருக்கும், நல்லவர்கள்ட்ட கூட இருக்கும். இது இவ்வளவு மோசமானது தெரியாது. வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு வலா தஹாசது. பிறரை ஆராயாதீர்கள், அது உங்களுக்கு தேவையில்லைங்கிறான் அல்லாஹ். பிறரை ஆய்வு செய்யாதீர்கள், பிறரை போய் நோண்டாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. பிறரை நோண்ட ஆரம்பிச்சாலே பொறாமை வந்துடும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆராயிறதுன்னா என்ன? ஒரு ஆளை பாக்குறீங்க ரோட்ல, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க புறப்பட்டாச்சு? வெளியூருக்கு போறேன் அப்படிம்பாரு. அப்படியா அப்படின்னு போய் விட மாட்டான். வெளியூருக்கா? எந்த ஊருக்கு? அவன் வெளியூருக்குன்னு சொல்றதை எந்த ஊருன்னு மறைக்கிறான். ஏதோ அவன் ரகசியமா இருக்கும். பொன்குட்டு விஷயமா போயிருப்பான், பொன் பார்க்க போயிருப்பான், அல்லது ஒரு பெண் விஷயமா அது ரகசியம், கல்யாணம் பேசி முடிச்ச பிறகு சொல்லலாம்னு மறைக்குவான் சில பேர். எங்க வரீங்க? வெளியூருக்கு போறேன். எந்த ஊருக்கு? அவனுக்கு சொல்ல மனசு இருக்காது. திருவனந்தபுரம் பொய், அவனை சொல்ல வச்சிருவான். அது தப்பு இல்லை. எதுக்கு போறீங்க? ஒரு வேலையா போறேன். என்ன வேலை? இதான் நோன்றது. உனக்கு என்ன? அவன் எங்க போறான்? உங்களுக்கு என்ன? தவறை பார்த்தால் திருத்த என்பது மன்றாவிற்கு முன்கர் சொல்லி குற்றத்தை யாரிடத்தில் பார்த்தீர்களோ அவன்கிட்ட போய் தடு, அடுத்தவன போய் சொல்லாத. ஏன் ஒரு குற்றம் பாக்குறீங்களா? நல்ல நோக்கமா ஒண்ணு நேர சொல்லுங்க, இல்லைன்னா வாய மூடுங்க. சொல்ல சொன்னது கையால் தடு, நாவால் தடு, இல்லை என்றால் மனதால் வெறுத்து நீ செய்யாத. அந்த குற்றத்தை நம்ம செய்யக்கூடாது. என்னுடைய குற்றத்தை போய் இன்னொரு ஆள் போய் சொல்லக்கூடாது, என் தாப்பன்ட்டே சொல்லக்கூடாது. நான் வச்சுக்கிட்டேன். திருத்த வேண்டாமா சில பேர். அவன் அப்பன்ட்ட சொன்னா தானே திருந்த மாட்டான். சம்பந்தப்பட்டவன் சொல்லுங்க, திருந்துவான். நடந்த நிகழ்ச்சி என்னுடைய 15 வயசுல இந்த பீடி குடிக்கிற அந்த கட்டைப்பிடியெல்லாம் எடுத்து குடிக்கிற நேரம், அது சேட்டை ஓவரா செஞ்ச நேரம். அது இந்த பீடி குடிச்சிட்டு தெருவில் போகும்பொழுது என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வர்றான், சிகரெட் குடிச்சிட்டு வர்றான், கட்டைப்பிடியே எடுத்து குடிச்சிட்டு வர்றான். அங்கிருந்து ஒரு ஆள் வந்தார். அவர் யாரு? இவனுக்கு இவனுடைய அத்தாவுடைய ஃப்ரெண்டு, பாப்பாவுடைய ஃப்ரெண்டு. பார்த்து மறைச்சிட்டான். அவன் நேர போய் அப்பன்ட்ட போய், உன் பையன் சிகரெட் பிடிச்சி நடுவு தெருவில் போறான். உடனே அவன் அப்பா இவனை கூட்டி அவன் 2 அறைய போட்டான். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. மறுநாள் சிகரெட் வாங்கினான். அவர் வரும், என் அப்பன்ட்ட போய் சொல்லு,
திருந்த மாட்டான். ஏன்? எப்படி அப்படைய இவன் சொல்றான், என்ன பத்தி புறம் பேசுறான், இவன் யாரு என்ன சொல்றதுக்கு? அதே மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, இது எவ்வளவு கெடுதுடா, சின்ன வயசுல இப்படிலாம் பிடிக்காத, உடலை கெடுத்துரும்டா, உங்க அப்பா பார்த்தா அடிச்சு போடாண்டா, அதெல்லாம் செய்யாத மானே, உங்க அப்பா நான் சொல்ல மாட்டேமா, திருந்துருமா, ஒன்னு திருந்துவான், குறைந்தபட்சம் மதிப்பு. அவன் ஏன் ரசூல் அப்படி சொல்றாங்க? தவறை கண்டால் அவன்கிட்ட சொல், அடுத்த ஆள போய் சொல்லாது. கையால் தடு, கையால் தடுக்க முடியாட்டா வாயால சொல்லு. எல்லாரையும் கையில் தடுத்துட முடியாது. மகன் 10 வயசு பீடி குடிச்சா அடிச்சிடலாம், 2 அறையை போட்டு போடா குடிக்காதங்கலாம். அத்தா பீடி குடிச்சிட்டு இருக்காரு, சப்புன்னு ஒரு அறைய முடியுமா? ஏன் அடிக்க முடியாது, சொல்லத்தான் செய்யலாம். கையால் தடு, நாவால் தடு, முடியாவிட்டால் வாய மூடு. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஈமான் இருக்குமானால், நான் ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், ஈமான் கொண்டவர்களே, அதே வாச டிமாண்ட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குமானால், அதாவது அப்படின்னா மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம், அல்லாஹ் நம்மள்ட்ட கேள்வி கேட்பான் என்ற பயம் இருக்குமான்னு அர்த்தம். ஈமான் இருக்குமானா என்ன அர்த்தம்? மறுமையில அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம நின்று ஆகணும். இந்த கொஸ்டின்லாம் வரும், இத்தனை பேரை புறம் பேசுறியா, பொய் சொன்னியா, ஃப்ராட் பண்ணியா, கலத்திரம் பண்ணியா, ஏமாத்திரியா, சீட்டிங் பண்ணியா, இத்தனை அல்லாஹ் கேட்பான் என்ற பயம் இருக்குமானால் அதான் ஈமான் இருக்குது. ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. ரசூலுல்லாஹ் சொன்னது, வாயை திறந்தா நல்லதை பேசு, பிரச்சனை இல்லை, ஒன்னும் பேசாம சும்மா இரு அப்படின்ட்டா. நன்மையை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமையை செய்துவிடக் கூடாது. ஒரு ஹதீஸை சொல்லல, பிரச்சனை இல்லை, புறம் பேசுறது தீமை, கோல் சொல்றது தீமை, அபாட சுமத்தா பாவம். நீ நல்லதை செய்யல, பிரச்சனை இல்லை, தராவியே தொழுதல, பிரச்சனை இல்லை. நல்ல தராவி தொழ வேண்டியது, அவன் அப்படியாக்கு இப்படியாங்க, அவன் தொழுற பாத்தியா, இவன் முறையை பாத்தியா, நேற்று உள்ள சாராகனை சுத்தி இப்படி, இது ஏன் பேசுற, இது ஏக்கு உனக்கு? நீ நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீயதை செஞ்சிடாத. உனக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. இந்த ஹதீஸை சொல்லும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த வாயை மூடுன்னு இருக்குல்ல, நிறைய பேர் அவனே சொல்லுவான், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துருவேன், திறக்காத. உனக்கு தானே சொல்ற ரசூலுல்லாஹ், வாயை திறந்தா வம்பு வரும்னு தெரியுது இல்ல, ஏன்டா திறக்கிற? நல்லவனா இருப்பான், அவன் திறந்து ஒன்னரை கொண்டு சொல்லிடுவான், சொதப்பலை ஏற்படுத்திடுவான், சிக்கலை ஏற்படுத்திடுவான். நல்லவன் அந்த மாதிரி ஆள் வாயை திறக்க கூடாது. இது அளந்துதான் பேசணும். கண்ணால் பார்த்தாலும் பத்தாது, காதால் கேட்டாலும் பத்தாது. கண்ணால பார்த்துட்டிய ஒரு தப்ப அப்பவும் வெளியே சொல்லக்கூடாது. காதால் கேட்டாலும் பத்தாது, கண்ணால் பார்த்தாலும் பத்தாது. காணாலும் கேட்டு கண்ணாலும் பார்த்துட்டேன், இதை சொல்வதால் நல்லதா கெட்டதா என்று யோசித்து பேசுனாங்க சொல்ல. கண்ணில் பார்த்துட்ட, உண்மைதான், அவன் தப்புதான் செஞ்சா என்ன, அவன்கிட்ட சொல்லு, இல்லைன்னா ஒன்னும் சொல்லாத. கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் இதை பிறரிடத்தில் சொல்வதால் நல்லது நடக்குமா தீயது நடக்குமா? அடுத்தவரது பேசினா சில பேர் இருக்கிறதான சொன்னோம்பாங்க, பாத்திரீங்களா? புறம் பேசிட்டு ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க, இருக்கிறதான சொன்னோம். இருக்கிற உங்க அக்காட்ட இருந்தா சொல்லுவியா? உன் தங்கச்சிட்ட இருந்தா, உங்க அக்கா மகள்கிட்ட இருந்தா சொல்லுவியா? அப்ப தெரியல, மூடி மறைக்கிறோம்ல. நைட்ல 12 மணிக்கு நம்ம மகா மாடியில ஏறி போகுது, பக்கத்துல பையனை பார்க்குது, வெளியே வந்து நான் நடந்ததை பார்த்ததைத்தான் சொல்வேன், என் மகளும் பக்கத்துல பையனை நினைத்து 12 மணிக்கு போய் நூல் விட்டு கொண்டு இருந்தார்கள் தெரியுமா, அப்படி கேப்பியா? அது மூடி மறைக்கிற, யார்ட்டையும் சொல்லிடுறத, அசிங்கமாயிரும், கேவலமாயிரும். உன் புள்ளனா மறைக்குவேன், உன் குடும்பம்னா மறைக்குவேன், அடுத்த குடும்பம் நாளணுமோ? அதுதான் இவ்வளவு கோபமா எல்லாம் சொல்றான். அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறிய, அது எவ்வளவு கேவலமானது. அதனால வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாஸது, பிறரை நோண்டாதீர்கள், பிறர் குறையை துருவாதீர்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஈமானுக்கு லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இந்த ஹதீஸை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஆழமா யோசிக்கிறது இல்லை யாரும். நிறைய பேர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. நீங்கள் ஈமான் கொண்டவனாக ஆக வேண்டும் என்றால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பும். எவ்வளவு பெரிய விஷயம் இது.
நான் இவ்வளவு நேரம் பேசலைங்க, அவ்வளவு உள்ள போயிடுச்சு இந்த ஹதீஸ்க்குள்ள. தனக்கு விரும்பியதை பிறருக்கு விரும்பு அப்படின்னா, என்னை பத்தி ஒருத்தன் புறம் பேசுனா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது, நீ பேசாது. என்ன ஒருத்தன் கோட் சொன்னா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. என்ன மீது ஒரு அவார்டு வந்துடுமா? பிடிக்காது. ஏன்ட்ட ஒருத்தன் ஏமாத்துற பிடிக்குமா? பிடிக்காது. அப்படியே நீ அடுத்தவன் ஏமாத்துற. உனக்கு எதை விரும்புவாயோ, உனக்கு இந்த தப்ப விரும்புவியா? உன் குடும்பத்தில் எப்படி லடாய் வர்றதை விரும்புவியா நீ? அங்கதான் ஈமான வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பும், அப்பதான் நீ முஸ்லீம். நீ மட்டும் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் அசிங்கப்பட கூடாது, அடுத்த குடும்பம் அசிங்கப்படும். நீ முஸ்லீமே இல்லடா, உனக்கு எங்கடா ஈமான் இருக்கு? யார சொல்ல, உனக்கு என்ன ஈமான்? உன்னை ஈமான் இருக்க உண்ட? நீ நோம்பா பிடிக்கிற, நீ என்ன சொல்லுற? அவ்வளவு காட்டமான கேள்விலங்க இது. சாதாரண விஷயமா ஏதோ ஷிர்க் மட்டும் பயங்கர நினைச்சிட்டு இருக்கிய. நம்மளை அறியாமல் நம்முடைய நன்மைகள் நாசமாகிட்டே போயிடும். ஒருத்தனை பத்தி குறை சொல்றேன், அவன் நன்மை, ஒருத்தனை பத்தி குறை சொன்னா என் நன்மையை பிடி அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னா யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் 100 ரூபா பெருசா வந்து நிற்கும். 100 ரூபா வச்சு வேண்டாம், 1 லட்சத்தை வச்சுக்குவோம். 30 லட்சம் ரூபா இருக்கும். 1 லட்சம் இல்லாட்டி 3 கோடி ரூபா சொத்து போயிடும். அந்த 1 லட்சம் அப்பதான் எஃபெக்டா தெரியும், நமக்கே தெரியாது. மறுமையில தெரியும். நிறைய நன்மை இருக்கும், அந்த 10 நன்மை அழியாம சொர்க்கம் கிடைச்சிடும். எப்படி இருக்கும்? நிறைய நன்மைகள் இருக்கு, பாவங்களே எல்லாம் அளக்கிறான். பாவத்தை விட நன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த அவன் எல்லாம் புடிங்கி கொடுத்தாரு, அது இருந்தா சொர்க்கம் போயிடலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு 4 புறத்தினால் நாசமா போயிடாது, ஒரு 2 கோள்னால வீணா போயிடாது, அடுத்த பத்தி பேசுறாள் நம்ம நன்மை நாசமாயிடாது. இதை விட திவால் உலக ஏதாவது இருக்கா மறுமையில? அதைத்தான் நபிகள் நாயகம் இன்னொரு ஒட்டுருக்கமாக சொன்னார்கள், உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், கேரண்டி தருகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சொர்க்கத்துக்கு நானாச்சு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கம் வேணுமா உனக்கு? நான் கேரண்டி தர்றேன், எனக்கு நீ ஒரு கேரண்டி தரணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு கன்ஃபார்ம் உத்தரவாதம். அதுக்கு நீ எனக்கு என்ன கேரண்டி தரணும்? உன்னுடைய மர்மஸ்தானத்தை 2 காலுக்கடையில் உள்ளதை பாதுகாத்துக்கொள். விபச்சாரம் பண்ணிடுறாங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் பண்ணிடாத. அதுக்கடுத்து 2 உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவை பேணிக்கொள். எவ்வளவு ஈக்குவலா சொல்றாங்க பாத்தீங்களா? விபச்சாரத்தால் எப்படி ஒரு நாசமா போய் அழிந்து நரகத்தில் விழுவானோ, விபச்சாரம் கல்யாணம் விபச்சாரம்னா அடிச்சு கல்லடிச்சு கொல்லல இருக்கு, அவ்வளவு கொடூரமான பாவம் இல்ல? அந்த பாவத்திற்கு ஈக்குவலானது உன்னுடைய நாக்கு. ஒரு நாக்கு ஒருத்தன் அப்படி கொண்டு விட்டுரும், ஒருத்தனுடைய பேச்சு. இந்த 2க்கு நீ உத்தரவாதம் தான், நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நம்மள அறியாம இருக்குல்ல, நம்மள்ட்ட இருக்கு. இதுக்கு என்ன செய்யறது? நம்மள அறியாம எல்லாருக்கும் இது வரும், எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். உங்களை பேசுறேன், திடீர்னு ஒரு நாள் வந்து பக்கத்து வீட்டால விஷயம் தெரியுமானோட இதெல்லாம் மறந்துடும். என்ன விஷயம் இப்படி வந்துடும். மனுஷன் புத்தி, நானா இருந்தாலும் அப்படிதான், நீங்களா இருந்தாலும் அப்படிதான். நீ நல்ல ஆளா இருப்பீங்க, விஷயம் தெரியுமா, என்ன விஷயம் பக்கத்து அதை பேச டக்குன்னு மறுக்க மாட்டோம், அதை கேட்கத்தான் நிற்போம். எத்தனை நான் புறமெல்லாம் பேச மாட்டேன், என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு விட்டுறது அது. அப்ப என்ன செய்யணும்? வகுல் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். நபியே சொல்லும், அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? 1ஆம் நம்பர் பொய்யனின் மீது இறங்குகிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடணும். அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களை காப்பாற்று என்று கேளுங்கள். பொய் வராது, புறம் வராது, பிராடு வராது, கள்ளத்தனம் வராது. இந்த பாவங்கள்லாம் எப்படி தெரியுமாங்க? ரத்த புற்றுகிறான்ல, பிளட் கேன்சர், அதை விட கேடு. எப்படி? இன்ன ஷைத்தான எஜ்ரி இப்னி ஆதம் மஜ்ரதம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான். ஷைத்தான் உள்ள குடி வந்துட்டான், பொய்ய மீது குடி வந்துட்டா இரத்த நாளம் அப்படியே ஓடுவான். இரத்த புற்றை விட கேடு கட்டவன், நரம்புல ஓடுவான். இந்த ஹதீஸ ரசூல் எப்ப சொல்றாங்க தெரியுமா? தான் மனைவிட்ட ரசூல் ஒரு இடத்துல பேசிட்டு நிக்கிறாங்க மனைவிட்ட. அப்போ ஒரு சஹாபி தெருவில் போன சும்மா போக மாட்டாங்க. உனக்கு தெரிஞ்ச முகம் நின்றுனா நீங்க தான் போக வேண்டியதுதான். தெரிஞ்ச முகம் ஒரு பொம்பளையோட பேசணும், இப்படி பாக்குறாரு அவர். உடனே ரசூல் சார் இங்க வாங்க, என்ன யார சொல்லலாம், என் ஒய்ஃப், என் பொண்டாட்டி அப்படிங்க யார சொல்லலாம். உடனே அவரு, உங்களையா நான் தப்பா எடுக்க போறேன்? உங்களையா? நீ எடுக்க மாட்ட,
ரத்த நாளத்துல ஓடாமத்தே ஷைத்தான் அவன் அப்படி நினைக்க வச்சிருவான். சாபிக்கு சொல்றாங்க சொல்லலாம். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தா ஒதுங்க தூர பேசாம போயிடணும். இப்படி பாக்குறது, இப்படி நோண்டுறது, இந்த ஓட்ட வழியா பாக்குறது. இந்த ஓட்ட வழியா பார்ப்பாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சலாம் சொல்றதோட ஒரு ஹதீஸ் அப்படி வரும். உமருடைய வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் சலாம் சொல்லுவாரு. அந்த சட்டத்துல கூட எப்படி சொல்றாங்க, உமர் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவாரு. உமர்கிட்ட இருந்து பதில் வராது, அவர் போயிருவாரு. அப்புறமா உமர் அவங்களை பார்த்து வீட்டுக்கு வர சொன்ன வந்தியான்னு. உமருடைய ஆட்சியில மாமன்னராக இருக்கும் பொழுது, சக்கரவர்த்தியா இருக்கும் பொழுது, உமருடைய ஆட்சி பெரிய விரிந்த ஒரு ஆட்சி. அப்போ வந்து ஒரு ஆள் சலாம் சொல்லி பதில் இல்லாம அவர் பெயரார். திருப்பி வீட்டுக்கு வர சொன்ன வந்தியான பாரு, வந்த உமர் யா உமர் யா ஹலீஃபா வந்த 3 முறை சலாம் சொன்னேன், பதில காணோம், நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். இப்படி 3 தடவை சலாம் சொல்லி பதில் இல்லாட்டா ரிட்டர்ன் ஆயிருங்கன்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ். அப்படி சொல்லாட்டா ஒரு சும்மா பேசாம இருப்பாங்க. நபி சொல்லான்னு சொன்ன உடனே அக்கிம் அலைஹில் பையா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு உமர் கேட்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சாபி சொன்னா போதும், நம்பிடுவோம். உமருக்கு ஒரு ஆள் சொன்னா பத்தல. யார் சொன்னா? நீ மட்டும்தான் கேட்டியா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, வேற சாட்சி இருக்கான்னு கேட்காங்க. பள்ளிவாசல் ஓடி வர்றாரு. இப்படி ஒரு ஹதீஸ் நான் கேள்விப்பட்டேன், சொல்லாட்டேன். யாராவது இந்த ஹதீஸை கேட்டீர்களா? அப்ப இன்னொரு சார் நான் கேட்டேன், வாங்கப்பா இழுத்துட்டு போய் உமரை கொண்டு விடுறாரு. அதுக்கப்புறம் உமர் நம்புறாரு. இதெல்லாம் எதுக்கு இப்படி இஸ்லாம் சொல்லுது? ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, சலாம் சொல்றீங்க, பதில் இல்லாட்ட போயிடணும்னு ஏன் சொல்லுது? நீங்க பதில் இல்லைன்னா அடுத்து மனித ஷைத்தான் வேலையை பார்ப்பான். என்ன செய்வான் தெரியுமா? சாவி துவாரம் இருக்குல்ல, அது வழியா மெதுவா பார்ப்பான். உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியுது, இருந்தா உனக்கு என்ன போ. அவன் பதில் சொல்ல இல்ல. இன்னும் சிலவர் செருப்பு கடக்க இருப்பாங்க, உனக்கு என்னடா இருந்தா அவன் தான் பதில் சொல்ல. நான் பதில் சொல்ல என்ன தெரியுமா? நீ வர்றதை விரும்பலன்னு அர்த்தம். மத்தியானம் 2:30 மணிக்கு சமங்க டம்மு டம்னு சொல்ல தட்டுவான் கதவை. நல்லா அப்பதான் சாப்பிடு கொஞ்சம் படுக்கன்னு படுத்துருப்பான். அவனுக்கு என்ன வசதியா கதவை திறந்து நினைப்பான். டிஸ்டர்ப் பண்ணிட்டான், ஐயோ தட்டிட்டு டிஸ்டர்பா கொலை பண்ணிட்டா படுவான்னு நினைச்சுக்குவான் அவன். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? ஓட்ட வழியா பார்த்தா அடுத்து என்ன வரும்? நபிகள் பெருமானார் வீட்டில் இருக்காங்க. ஒரு சஹாபி வந்து எட்டி பார்க்கிறாரு. யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கேன்னு தெரியுது. உடனே ரசூலுல்லாஹ் கதவை திறக்கிறாங்க. லவ் ஆலமு அன்னக தந்தூர், நீ தான் இந்த ஓட்டை வழியாக பார்த்து கொண்டிருந்தா என்பது எனக்கு தெரிஞ்சிருச்சா? முதல்ல தெரிஞ்சிருந்தா உன் கண்ணை நோண்டி இருப்பேன். எவ்வளவு மென்மையான ரசூலுல்லாஹ்க்கு எப்படி கோபம் வருது பாருங்க. எட்டி பார்க்கறது, அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறது, அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கறது, அவன் என்ன செய்யறான்? அவன் கண்ணை நோண்டு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ். எவ்வளவு காட்டமான வார்த்தை பாருங்க. இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடுது? அடுத்தவனை கவனிச்சா புறம் பேசுவேன், அடுத்தவனை கவனிச்சா கோல் சொல்லுவேன், அடுத்தவன் சொன்னா புறாம வரும், புறாம வந்தா காழ்ப்புணர்ச்சி வரும், காழ்ப்புணர்ச்சி வந்தா அபாண்டம் வரும். ஒண்ணு கூட்டம் அப்படி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான் யஜ்ரி பிபனி ஆதம் மஜ்ரத் தமி, ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். ரப்பனா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. இந்த துஆ நம்ம கேட்கறதே இல்லை. எல்லாரும் துஆ கேட்கிறோம், அவரவருடைய துஆ சுயநல துஆவா தான் இருக்கும். யாராவது பொதுநல துஆ கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். நம்ம பணம் வேணும், காசு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், வியாபாரம் வேணும், நல்ல மாப்பிள்ளை பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், டாக்டர் சீட் கிடைக்கணும், நல்லா நல்லா கேட்போம், கேட்கலாம். இதுக்கு மேல ஒரு துஆ, ரப்பனா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக, ரப்பே பொறாமை இல்லாமல் ஆக்குவாயாக. பொறாமை வந்துடக்கூடாது, காழ்ப்புணர்ச்சி வந்துடக்கூடாது. காழ்ப்புணர்ச்சி பொறாமை இல்லை என்றால் அடுத்தவன் புறம் பேச மாட்டோம். நம்மளுக்கு தான் காழ்ப்புணர்ச்சி இல்லையே, அடுத்தவன் கோல் சொல்ல மாட்டோம். அவன் நல்லா இருக்கா நம்ம, எனக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லாட்டா நீங்க நல்லா இருக்கன்னு நினைப்பேன். என் உள்ளத்துல காழ்ப்புணர்ச்சி இருந்தா அடுத்தவங்க என்ன நினைப்பான்? அப்ப அத்தீவன் நசிஹாங்கிறதே பொய்யா போகுது அவனுக்கு. மார்க்கம் என்பது பிறர் நலன் நாடுதல்னு சொல்றோம்ல, மார்க்கம் பிறர் நலன் நாடுதல்னா அவனுக்கு எப்படி இடத்துல, அவனுக்கு தப்ப நினைப்பேன், அவன் வாழ்க்கை எப்படி மோசம் நினைப்பான், அவன் மேல எப்படி உனக்கு கசப்பு வரும், கடுப்பு வரும். அது வரக்கூடாது என்பதற்காக இந்த துவா. 2 துவா நான் சொல்லியிருக்கேன். அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டு என்னை காப்பாற்று என்று நபியே நீர் கூறும். அதுக்கு பிறகு லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக யா அல்லாஹ். இப்படி ஒரு துவா நம்மள்ட்ட வர்றதே இல்லை. இந்த துவா வரலன்னு வைங்களேன், அருமையா இருக்கக்கூடிய ஜமாத்து நாசமா போயிடும்.
10 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி. இந்த துவா எல்லாரும் கேட்டு கால் பண்ண மட்டும் இருக்காது. ரப்பியா யஹ்துரூன் வரை இருக்கு. ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். 2 பேர் உட்கார்ந்து நடுவில் உட்காந்துக்குவான் இப்லீஸ். 4 பேர் உட்கார்ந்து நடுவில் உட்காந்துக்குவான். ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும், ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டும். எங்க கிட்ட வந்து உட்கார்ந்துட கூடாது. அவர் ஷைத்தான் நுழைய வேண்டிய துவா கேட்டுட்டே இருங்க. ஷைத்தான் எப்படி நம்ம உள்ள வந்து இறங்குவான்? ஷைத்தான் யாருக்கு மீது இறங்க அவசரம் சொன்னா, ஷைத்தான் இறங்காம இருக்கணும் இப்படி துவா செஞ்சுட்டே இருக்கணும். நோயின்றி வாழ்வத்தான் யாரும் கேட்கிறோம்ல. அதை விட மோசமானது ஷைத்தான் இறங்குறது. அதை விட மோசமானது காழ்ப்புணர்ச்சி. இந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த நோய்கள் இப்படி இருந்துச்சுன்னா எங்க போய் நிக்கும் தெரியுமாங்க? கடைசியில எங்க போய் நிக்கும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு அபானம் நடந்துச்ச, அப்படி கொண்டே விட்டுரும். ஆயிஷாவை சொல்லியிருக்காங்க. எப்படி எவ்வளவு அயோக்கிய பேலா இருந்திருப்பாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன்ங்கற அல்லாஹ் முஸ்லிம்களுக்கெல்லாம் தாய். உலகத்துல எவ்வளவு முஸ்லிம் இருக்காங்க? இன்னைக்கு இருக்கிறது 200 கோடி. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அபூபக்கர் சித்திக்ல இருந்து எடுத்துக்கங்க. இந்த உலகம் அழிவு வரை எத்தனை கோடி முஸ்லிம் வருவான்? இத்தனை கோடி முஸ்லிம்களுக்கும் அன்னை ஆயிஷா தாய். அபூபக்கர் சித்திக்கு வாப்பா, மற்ற ஆளுநர் தாய். இத்தனை பேர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா அந்த சீமாட்டி மீது ஒரு அபாண்டம் சுமத்தப்பட்டது இல்லை. எதனால? இந்த புறம் பேசுறது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, ஈர பேனாக்கிறது, இந்த புத்தி அங்கொண்டு விட்டுரும். நல்லவனா கெட்டவன் பார்க்காது. அது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. லௌலா சமயத்துமுஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த ஆயிஷாவின் மீது இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பொழுது அவதூறு. ஆயிஷாவின் மீது அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அப்படி ஒன்று வராம ஆக்கியிருப்பான். ஆயிஷா இந்த மாலையை தேட போகும் பொழுது நான் அல்லாவை இறக்கி உன் மனைவி தனியா போறாங்க, போய் நின்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போது கூட்டுவோன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். சொல்லல. ஏன்? இதை பிராக்டிக்கலா அல்லாஹ் காட்டுறான். நடைமுறையில மனச புத்தி எப்படி எல்லாம் இருக்கு, நடைமுறையில செய்து காட்டுறது. ஒரு மாச கணக்கில் ஆயிஷாவுடைய அழுகை இரத்த கண்ணீர் வந்து விட்டது ஆயிஷா அவர்களுக்கு. அல்லாஹ் அந்த வசனத்தை அப்பதான் இருக்கிறான். லௌலா சமயத்துமுஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த விஷயத்தை இந்த முஸ்லிம்கள் காதில் செவியேற்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, தங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இஃப்குன் அலீம், படு பயங்கரமான அபாண்டமாக இருக்கிறது. என்னடா அது? ஆயிஷாவை இப்படி அநியாயத்தை சொல்றியா? அபாண்டத்தை அடப்படுபவைகளா என்றெல்லாம் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். நடந்தால் நடந்திருக்கும், இல்லாமல சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோக்கல் வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தை சஹாபாக்கள் வந்துடுது. அது மேலும் சொல்ற அந்த வசனத்தை தெரியாதனமாக உங்கள் நாவுகள் இதையெல்லாம் சொல்லி திறந்தீர்கள். லேசா பேசுற இதையெல்லாம் உங்களுக்கு லேசா தெரியுதோ? இந்த மாதிரி பேசுறது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமானது அப்படிங்கிறான்ல. கடைசியா ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடறேன். மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த ஹதீஸை மனசுல வச்சாலே புறம் பேசுறது, கோல் சொல்லலாம் வராது. இந்த ஒரு ஹதீஸை மனசுல வச்சுங்க. மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைத்தால் உன் குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். கற்பனை பண்ணி பாருங்க. நான் அடுத்த குறையை மறைச்சிட்டா என் தப்ப அல்லாஹ் மறைச்சிருவான். இல்லைன்னா நார் அடிச்சிருவான் அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். நான் அடுத்த நார் அடிச்சானா தப்பிச்சிருவான். அல்லாஹ் என்ன நார் அடிச்சா தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனிதனை குறை சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும். 1 வருஷம் 2 வருஷத்துல மறந்துடும். அல்லாஹ் தஆலா இவன் குறையை வெளிப்படுத்த நினைச்சானா ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும். நீ பிறர் குறையை மறைத்து விட்டால் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உன் குறையை மறைப்பான். நீ பிறரை கேவலப்படுத்தினால் உன் கதி அதோ கதிதான். அவ்வளவு டேஞ்சரான விஷயம், அவ்வளவு மோசமான விஷயம். அதனால இந்த மாதிரி பாவங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்து தொழுது நோம்புடிச்சு இந்த வாயை வச்சுட்டு நாசமாக்கணுமா? ஒரு வார்த்தை வாயை திறந்தா 1 லட்சம் லாஸ்னா யாராவது திறப்பீங்க? வாயை திறந்தா 10,000 ரூபாய் போயிடும். திறக்குமா? திறக்க மாட்டோம்ல. வாயை திறந்தா 10,000. வாயை திறந்தா நாக்கிலே ஒருத்தன் சுட்டுவான். திறக்குமா? குத்திக்க மாட்டான். கற்பனை. அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு பயம் இல்லை.
கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு, பணத்துக்கு, துட்டுக்கு பயம் இருக்கு. இதையோட பல மடங்கு பயம் அந்த ரப்புல் ஆலமீனால் நிக்கணுங்கிற பயம் இருந்தா, என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாயிருங்கிற பயம் இருந்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் எல்லாம் நாசமாய் திவாலாயி ஒண்ணுமில்லாம நரகத்தை விடுறதுக்காக உள்ளதான் செய்யணும் என்ற பயம் இருக்குமானால், அதனால சும்மா என்ன ஏதோ ஒரு பயானாக கேட்காமல் இந்த வசனங்கள் நம் மனதில் இருக்கணும். என் குறை பிறர் குறையை நான் மறைக்க வேண்டும், என் குறை மறைக்கப்படும். எனக்கு விரும்புவதை உனக்கு விரும்புவேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க. எனக்கு விரும்புவதை உனக்கு விரும்புவேன், தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்புவேன். நசிஹா, இஸ்லாம் என்பதை பிறர் நலன் நாடுதல் தான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்களை மறந்துடாதீங்க, திருப்பி திருப்பி உருப்போடுங்க. தினமும் கவனமா இருக்க வேண்டிய நம்ம நல்லறங்கள் பாழாகாமல் நாம் அமல் செய்ய வேண்டிய வசனங்கள் இதுன்னு விளங்கிட்டு அல்லாஹ் எடுத்து துவா செய்யிட்டே இருங்க. உங்களுக்காக நான் செய்கிறேன், எனக்காக நீங்க செய்யுங்க, எல்லோரும் எல்லோருக்காக துவா செய்யுங்க. யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயன்னு எல்லாரும் கேட்கலாம். யா அல்லாஹ் ஷைத்தான் தூண்டுதலை விட்டு காப்பாற்றியாலும் கேட்டுக்கிட்டே இருங்களேன், ஷைத்தான் இறங்க மாட்டான், நம்மளை கெடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தினம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க. அதனால் அன்பிற்குரியவர்களை இது போன்ற அமல்களை செய்து நம்முடைய வீணாகாம இவ்வளவு அமல்களும் பாழாகாமல், ஏற்கனவே வசனம் சொன்ன மாதிரி ஈமான் கொண்டவர்களே நன்மைகளை செய்யுங்கள், உங்கள் நல்லறங்களை பாழாக்கி விடாதீர்கள். யா அல்லாஹ் எங்கள் நல்லறங்கள் பாழாகாமல் நீ காப்பாற்றுவாய் என்று கேட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு அந்த அமல்களை செய்து நம்முடைய அமல்கள் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனம் பெற அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.